அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நட்டல், புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொன்னான் பாரதி. ஏன் அந்த பாரதியினுடைய வரிகளோடு தொடங்குகிறேன் அப்படின்னா, எழுத்தறிவித்தல் என்பவன் இறைவன். நமக்கு யார் யாரெல்லாம் எழுத்து சொல்லிக் கொடுக்காங்களோ அவங்களாம் இறைவன். அப்போ எழுத்து யார் சொல்லிக் கொடுக்கா? ஆசிரியர்கள் தான். எழுத படிக்க கற்றுக் கொடுப்பது ஆசிரியர்கள் தான். அதான் மாதா பிதா குரு தெய்வம்னா. தெய்வத்துக்கு முன்னாடி குருவை வச்சான். ஏன்னா குரு அவ்வளோ முக்கியமானவர். அதாவது சொல்லுவாங்க, குரு தோஷம் குல நாசம்பாங்க. குருவுக்கு ஏதாவது நம்ம துரோகம் விளைவிக்கணும் அப்படின்னு நினச்சா அவன் குலமே நாசமாயிருமா. இது நான் சொல்லலை, அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. அதாவது கல்வியினுடைய முக்கியத்துவம், அதற்காகத்தான் நான் இந்த இதே பேசுகிறேன். ஆனால் இன்றைய மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, கல்வியை ஒரு கேலி கூத்தா, இது ஒரு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில், ஒரு அலட்சியமாக இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மாணவர்களையும் அந்த இளைஞர்களையும் பிரச்சனைக்கு கொண்டு போய் விடும். ஏன்னா ஒரு மனிதன் தலை நிமிர்ந்து வாழணும், தான் இழந்த அத்துணையையும் மீட்டெடுக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது கல்வி மட்டும்தான். சரிங்களா? நம்ம எதிர்காலத்தில் எப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு மிகுந்த அளவில் மிகப்பெரிய கனவு காண்கிறோமோ, அந்த கனவுக்கெல்லாம் ஒரு அச்சாணின்னு சொல்லலாம், ஒரு ஃபண்டமெண்டல்னு சொல்லலாம், அடித்தளம்னு சொல்லலாம். அது எதுன்னு சொன்னால் அது கல்வி தான், எஜுகேஷன் தான். ஸோ இந்த எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஜுகேஷன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதுனால தான் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குது. சரிங்களா? நிறைய பேர் ஏமாத்திருக்கான். படித்தவன் இன்றைக்கி நிறைய பேர் ஏமாற்றிக்கிருக்கான், அது வேறு. சரிங்களா? அவன் படித்த படிப்பே பிரயோஜனம் இல்லை என்னை பொறுத்தளவு. அதாவது கற்ற கல்வியை முறையாக பயன்படுத்தினவன் வாழ்க்கையில் முன்னேறுவான். நிறைய பேர் சொல்லலாம், என்ன காமராஜர் என்ன படித்தாரா, அல்லது கலைஞர் கருணாநிதி படித்தாரா அப்படின்லாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஆளுமைத்திறன் படைத்தவர்கள். அவங்கள்ட்ட நிறைய ஆளுமைத்திறன் இருந்துச்சு, அதை பயன்படுத்தி நாட்டையே ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. முதலமைச்சராக இருந்து 9 ஆண்டு காலம், அதுமாதிரி 15 ஆண்டு காலம் நல்லா சிறப்பான ஒரு வழிநடத்தலோடு ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் எல்லாருக்கும் அந்த திறமை கிடைக்காது. படிக்காமல் உயர்ந்த பதவிக்கு வந்தவங்கள ஒரு சிலர் தான் சொல்ல முடியும். ஆனால் படித்து வந்தவங்கள பல்லாயிரக்கணக்கான பேர் இருக்கான். சரிங்களா? அதனால் கல்வி என்பது மிக மிக முக்கியம் என்பதை மாணவர்களும் இளைஞர்களும் குறிப்பாக புரிஞ்சுக்கணும். இளமை பருவத்தில் நமக்கு தோணும், தேவையில்லாத விஷயங்கள்லாம் செய்யணும்னு தோணும், நம்ம செய்கிறதெல்லாம் கரெக்டுன்னு தோணும். யாராவது நம்ம செய்கிறத சுட்டி காமிச்சு இது தப்புன்னு சொன்னாங்கன்னா அவங்க மேலே கோபம் வரும். எதுக்குடா எப்போ பார்த்தாலும் நம்மளையே திட்டிக்கிட்டு இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் நமக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நம்மளை படின்னு உயிரை வாங்குறாங்களே, வீட்டில் இருந்தால் அம்மா அப்பா திட்டுறாங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போனால் ஸ்கூலில் வாத்தியார் திட்டுறாரு, இவங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா நீ படித்தேன்னா உனக்கு எவ்வளவோ வாழ்க்கை பின்னால் காத்துக்கிட்டு இருக்கு, ஒரு அற்ப ஆசைக்காக. சரிங்களா? நம்ம வாழ்க்கையை, நம்ம கல்வியை இன்றைக்கி தொலைத்து கொண்டு இருக்கிறோம். இது இன்றைக்கி 10th இருக்கட்டும், 10ஆம் வகுப்பு இதாக இருக்கட்டும், 12ஆம் வகுப்பாக இருக்கட்டும், எந்த கிளாஸாக இருக்கட்டும், ஆரம்பத்திலேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிச்சிடணும். ஒரு மாணவன் முதல் எடுத்தோன்னு பள்ளியில் காலடி எடுத்து வைக்கான் அப்படின்னா, அந்த மாணவன் படிப்பில் ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா அவனுக்கு வேறு எந்த டைரக்ஷன்லேயும் அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தனை போகாது. படிப்பில் ஆர்வம் வராத போது தான் பல்வேறு பிரச்சனைகளில், பல்வேறு செயல்பாட்டில், தேவையில்லாத செயல்களில் அவன் இறங்குறான். உண்மைதான். அப்போ அந்த ஆர்வம் படிப்பில் வரணும் அப்படின்னா அது மாணவர்கள் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அப்போ கல்வி என்பது மிக மிக முக்கியம் என்பதை மாணவர்கள் உணரணும்.
இன்றைக்கி நம்ம அம்மா அப்பாலாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் என்ன? அவர்களிடம் போதிய கல்வி அறிவு இல்லை. படிச்சிருப்பாங்க, ஒரு +2 படிச்சிருக்கலாம், சரிங்களா, 10th படிச்சிருப்பாங்க, 10th அல்லது +2 பள்ளிக்கூட படிப்பு கூட முடிக்காத பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? கண்டிப்பாக நிறைய. இன்றைக்கி அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகளுடைய பெற்றோர்கள் எனக்கு தெரிந்து பள்ளி படிப்பை கூட முடிக்கலை. உண்மை தான், ரொம்ப வருத்தத்துக்குரியது. ஸோ அவங்கெல்லாம் நம்மளை தொடர்படுத்தி நம்மள்ட்ட காண்டாக்ட் பண்ணி பேசும்போது, தொடர்பு கொண்டு பேசும் பொழுது, நான் படிக்காமல் போயிட்டேன், என் பிள்ளையாவது படிக்கணும் அப்படிங்கிற ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. விவசாய வேலை எவ்வளவு முக்கியமான வேலை. அந்த விவசாயம் பார்த்து நைட்டும் பகலும் அந்த காட்டிலையும் மலையிலையும் வெயில்லையும் மலையிலையும் நனைஞ்சி வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு என் பிள்ளை படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தனக்குன்னு எதையும் சேர்த்து வைக்காமல் பிள்ளைக்காகவே மொத்தமாக செலவு பண்ணுறான் பாருங்கள். அப்பாவும் அம்மாவும் நேரத்தையும் சரி பணத்தையும் சரி. அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய விளைச்சல் எது தெரியுமா? உங்களுடைய மிகச்சிறந்த ஆளுமைத்திறன் வாய்ந்த கல்வி தான். அந்த கல்வி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா அம்மா கூட உங்கள் கூட கடைசி முடிய வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் கற்ற கல்வி உங்கள் கூடயே இருக்கும். அதுதான் உங்களை வழிநடத்தும். சரிங்களா? நீங்கள் என்னென்னலாம் ஆகணும்னு நினச்சிங்களோ, எப்படியெல்லாம் வாழ்க்கையில் இருக்கணும்னு நினச்சிங்களோ, அத்தனையும் உங்களுக்கு பெற்றுத்தருவது நீங்கள் கற்ற கல்வி என்பதை ஒருபோதும் மறந்துடாதீங்க. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 16,000 நட்டல், புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். அந்த எழுத்தறிவு என்பது மிக மிக முக்கியமானது. இன்றைக்கி நிறைய அரசு பள்ளிக்கூடங்களில் இடைநிற்றல் இன்றைக்கி நிறைய இருக்குது. நிறைய பேர் படிச்சுக்கிட்டே இருக்கான், டக்கு நிப்பாட்டிடான். காரணம் வேலைக்கு போயிட்டேங்க. அப்போ அவனுக்கு அந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் தெரியல. கேட்டால் குடும்பத்தில் கஷ்டங்க. குடும்பத்தில் கஷ்டம்னு சொல்லி நீ வேலைக்கு போன அப்படின்னா அந்த கஷ்டம் சரியாகாது. நீ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை பின்னால் உன் குடும்பம் அனுபவிக்கும். சரிங்களா? அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தையெல்லாம் கடந்து கல்வி என்னும் ஆயுதத்தை நீ கையில் எடுத்தால் கண்டிப்பாக அந்த கஷ்டம் ஒரு நாள் களையப்படும். ஒரு மகிழ்ச்சியான ஒரு நல்லதொரு எதிர்கால வாழ்க்கை ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது அப்படிங்கிறத மாணவர்கள் புரியணும். இதற்காகத்தான் நம்முடைய பெற்றோர்கள் உழைக்கிறார்கள், நம்முடைய ஆசிரியர்கள் நம்மளை திருத்துகிறார்கள் என்று எந்த மாணவன் மாணவி நினைக்கிறாளோ கண்டிப்பாக அவள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வருவாள். சரிங்களா? அதனால் கல்வி தான் மிகச்சிறந்த ஆயுதம். எத்தனை உறவுகள் நம்மளை விட்டு போனாலும், நம்ம அம்மா அப்பாட்ட இருக்கக்கூடிய சொத்து ஃபுல்லாக பறி போனாலும், நம்மள்கிட்ட நல்லா பேசிக்கிருந்த சொந்த பந்தங்கள் நம்மை உதறி தள்ளிட்டு போனாலும், நம்ம கூடயே இருந்து நமக்காக நிறைய வழியை காமிச்ச நம்முடைய நண்பர்கள் நம்மளை விட்டு விலகி போனாலும், கல்வி என்னும் ஒரே ஒரு ஆயுதம் உங்களிடம் நிலைத்து நின்றால் இழந்த அத்தனையும் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதனால் சின்ன சின்ன ஆசைகளுக்காக எதிர்காலத்தில் காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நல்லதொரு வாழ்க்கையை, நல்லதொரு மகிழ்ச்சியான ஒரு நிலைமையை தயவுசெய்து இப்போமே இழந்துடாதீங்க. சரிங்களா? அதற்கு மாணவர்கள் மாணவிகள் முக்கியமாக கையில் எடுக்க வேண்டிய மிகச்சிறந்த ஒரு ஆயுதம் கல்வி என்பதை நான் வலியுறுத்தி சொல்கிறேன். அதனால் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய கவனம் வேறு எதுலேயும் சிதறக்கூடாது. சரிங்களா? திரைப்படத்துலையோ அல்லது அவன் அப்படி செய்கிறான் இவன் இப்படி செய்கிறான், அதே மாதிரி போதைக்கு அடிமையாகக்கூடியவர்கள், அதுவே ஒரு போதை தான். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பள்ளிக்கூட படிக்கிற வயசுலே பான் பிராட் போடுறான், என்னென்னமோ சொல்கிறாங்க, போதைப்பொருள் கான்ஸுங்காங்க பான்ஸுங்க என்னென்னமோ சொல்கிறான். சரிங்களா? அதெல்லாம் இப்போவுமே பயன்படுத்தினா அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உடல்நிலை எப்படி இருக்கும். நல்லா இருக்க வேண்டிய நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போச்சுன்னா வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கல்வியின் மீது முழு கவனத்தை செலுத்துங்கள். கண்டிப்பாக ஒரு நல்லதொரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு எல்லாரும் வியக்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களிடம் கண்டிப்பாக கல்வி இருக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கல்வியை ஒருபோதும் கைவிட்டுறார்கள். கல்விதான்
நம்ம வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு வழிகாட்டி, ஒரு ஆயுதம் என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த பதிவில் சந்திப்போம்.